அப்ப யாரு அந்த வருஷத்துல அதிகமா Instagramலயோ, இல்ல வேற சோசியல் ம். மீடியால வைரலா இருக்காங்களோ, அப்படி ஒருத்தர் எடுக்கிறோங்கிற மாரி தான் திவாகர் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அத தாண்டி கலை இருக்கார்ல, அகோரி கலை. அவர என்ன கேட்டகரில எடுத்திருக்காங்க? அவர் எடுத்தது என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன்ல அவங்க நேம் எப்படி வந்ததுன்னே தெரியல. அவர் வந்து ஓப்பனா அட்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும். எனக்கு நெறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃப் கூட சண்ட போட்டு, பிரச்சனை பண்ணி, திடீர்னு அகோரி ஆகி, நெறைய ரியாலிட்டி ஷோஸ்லலாம் போயி, நான் வந்து அகோரி, எனக்கு மந்திரம் தெரியும்லாம் சொல்லி, இது வந்து ரிலீஜியஸாவும் தப்பு. இப்போ நான் போயிட்டு ஒரு பாதிரியார் நானு. நான் இப்ப பாதிரியார் ஆயிட்டேன். இல்லாட்டி நான் சிஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ம். நான் போயிட்டு இப்ப வந்து தர்கால நான் தான் மந்திரிச்சு விடுறவ. எனக்கு வந்து பேய் ஓட்ட தெரியும்னு நான் போய் பண்ணக்கூடாது. தப்பு. அகோரியும் பண்ணக்கூடாது. இது ரிலீஜியஸா நெறைய அஃபெக்ட் பண்ணும். இது இந்த ரிலிஜன் இல்ல. மொத்தமாவே ஒரு ரிலிஜியஸ் பெர்சனுக்கு அது ஒரு தப்பு. அகோரிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. எத்தனையோ வருஷம் தவம் இருந்து அவங்களோட பிஹேவியர்ல இருந்து அவங்க என்ன சொல்றது? அவங்க சாப்பிடுறதுலருந்து அவங்க நரமாமிசம் சாப்பிடுறவங்க. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லெவலே வேற மாதிரி இருக்கும்.